செம்மத்தில் நடந்த நிகழ்வு உங்கள் அனைவருக்கும் தெரியும் தானே. எத்தனை பெரிய அநியாயம் தெரியுமா இது? தெரிந்தே பல உயிர்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறது. இது நேரடியாக 56 இன்ச்சு 560 இன்ச்சு கூட இருக்கட்டும், 5600 இன்ச்சு கூட இருக்கட்டும், ஒரு அங்குல இன்ச்சு இருக்கிற இதயம் கூட இதற்காக உருகிவிடும். ஆனால் 56 இன்ச்சு இருக்கின்ற ஒன்றிய அரசு, அதனுடைய தலைவர் இதையெல்லாம் கவனிக்க நேரம் இருக்கிறதா அவர்களுக்கு? எவனை கொண்டு வந்து எங்கேயடா வேலைக்கு வைக்கிறீர்கள்? ஒரு பொறுக்கி பயல், ஒரு முள்ளமாரி, இப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து அவன் அப்படி தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவன் எங்கே இருப்பான்? பிஜேபியில் இருப்பான் அல்லது ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து வந்திருப்பான். இப்படிப்பட்ட அயோக்கியர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து, வடநாட்டவர்களை தேர்ந்தெடுத்து, பீகாரிகளை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக இந்திய ரயில்வே என்பது பீகாரிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு தன்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த அயோக்கிய நாய்களை கொண்டு வந்து ஆங்கெங்கே பணியமர்த்துகிறது கேட் கீப்பர்களாக. ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவர்கள், மூடர்கள், முட்டாள்கள் வடநாட்டில் பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த முட்டாள்களை, இந்த மூடர்களை, இவர்கள் கூறுகிற சனாதன கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஒரு முரட்டு மதவாத பிடிவாதம் கொண்ட தீவிரவாதிகளை கொண்டு வந்து தமிழகத்திலே ரயில்வே துறையில் பணியமர்த்துகிறார்கள், தபால் துறையில் பணியமர்த்துகிறார்கள், பொதுத்துறை நிறுவனங்களிலே பணியமர்த்துகிறார்கள். இவர்களெல்லாம் ஒன்றிய அரசுக்கு ஆதரவாளர்கள். கண்மூடித்தனமாக ஆதரிப்பார்கள். அவன் பெட்ரோலை விலை உயர்த்தினாலும் சரி, சிலிண்டர் விலையை உயர்த்தினாலும் சரி, எந்த விலையை உயர்த்தினாலும் சரி, இவர்களுக்கு அதனால் என்ன? அந்த அறிவு கூட அற்றவர்கள் இவர்கள். நாமெல்லாம் ஐயோ விலை உயர்கிறதே என்று ஆதங்கப்படுவோம், கோபப்படுவோம், ஒன்றிய அரசின் மீது நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம். இவர்கள் எந்த விதமான கோபத்தையும் ஒன்றிய அரசின் மீது வெளிப்படுத்தவே மாட்டார்கள். அவன் என்ன செய்தாலும் அது சரி என்கின்ற எண்ணத்தை கொண்ட மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள் இவர்கள். அப்படிப்பட்ட நாய்களில் ஒரு நாய் தான் பீகாரை சேர்ந்த ராஜா இருக்கிறானே இங்கே, அவனுடைய தம்பி தான் இவன். ஆம், தம்பி போன்றவன் தான் இவன். அவனும் பீகாரி, இவனும் பீகாரி. ராஜா சர்மா என்கின்ற பீகாரியை ஒட்டி அவனுடைய ஊரிலிருந்து வந்தவன் தான் பங்கஜ் சர்மா. இவனுக்கெல்லாம் என்ன பொறுப்பு இருக்கிறது? பொறுப்பு எங்கேருந்து வரும்? பருப்பு கூட வராது. இவன் இங்கே ரயில் வரும் நேரத்தை அறிந்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும். ஆனாலும் கூட அலட்சியமாக படுத்து தூங்கி இருக்கிறான். கேட் திறந்திருக்கிறது. வாகனங்கள் செல்லுமா செல்லாதா? செல்லத்தான் முயற்சிப்பார்கள். கேட்டு மூடியிருந்தால் கூட செல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்க கேட் திறந்தே இருந்தால் யார்தான் செல்ல மாட்டார்கள்? அப்படித்தான் இந்த பள்ளியின் வேன் ஓட்டுநர் சென்றிருக்கிறார். 4 மாணவர்களோடு. நல்ல வேளை 4 மாணவர்கள் மட்டுமே அதில் இருந்தார்கள். அதில் முழுக்க மாணவர்கள் நிறைந்திருந்தால் என்ன கதி ஆயிருக்கும்? நினைத்து பாருங்கள். இது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவன் படுத்து தூங்குகிறான். இவனுடைய மூளை இவ்வளவுதான். வடநாட்டவனின் மூளை அவ்வளவுதான். அவனுக்கு மூளையே இருக்காது. அதைத்தானே வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்கில் மிக மோசமான ஒரு நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் தாழ்மைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் கீழிறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விலைவாசி, பொருளாதாரம், பண மதிப்பிழப்பு, இன்னும் கேட்டீர்களானால் வேலை வாய்ப்பு, எந்த துறையிலும் இந்தியா முன்னேற்றத்தை காணவில்லை. இவர்கள் போலியாக சில புள்ளி விவரங்களை தயாரித்து அதை மக்களை நம்பச் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தவிர இந்த சங்கிகள் செய்கின்ற இந்த அயோக்கியத்தனம் இந்த நாட்டுக்கு தெரிய வர வேண்டும். ராகுல் காந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறார்.
போராடி கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமா, மக்கள் அத்தனை பேரின் மனநிலையும் அதுதான். பீகாரிலே பாருங்கள், வருகிற தேர்தலை ஒட்டி சிறுபான்மையினரும் தலித் மக்களையும் ஒடுக்குகின்ற வேலையை, அவருடைய ஓட்டுகளை இல்லாமலாக்குகின்ற வேலையை இந்த தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமாக செய்து கொண்டிருக்கிறது. முன்னாள் தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கருத்து சொல்லுகிறார், ஒரு மனிதனின் குடியுரிமையை ரத்து செய்கின்ற உரிமை மத்திய அரசுக்கு தான் உண்டு. அதை கேள்வி கேட்கின்ற உரிமை, அதை பரிசீலிக்கின்ற உரிமை அத்தனையும் மத்திய அரசிடம் இருக்கிறது. ஆனால் இதில் தேர்தல் ஆணையம் எங்கிருந்து குறுக்கே வருகிறது? இவன் சொல்லுகிறான், உன்னுடைய பிறந்த தேதி, உன் அப்பனுடைய பிறந்த தேதி, எல்லாவற்றையும் சான்றுகளை கொண்டு வா, ஆதார் செல்லாது. எப்படி ஆதார் செல்லாது? அட அயோக்கிய நாய்களே, ஆதார் தான் செல்லும் என்று ஒரு காலத்தில் பேசிக்கொண்டிருந்த நாய்களே, நீங்கள் இன்றைக்கு ஆதார் செல்லாது என்று சொல்கிறீர்களே, மனசாட்சி இல்லையாடா உங்களுக்கு? மக்கள் கையில் ஆதார் இருக்கிறது, அது செல்லாதான். உன்னுடைய பிறந்த தினம், அதற்கான சான்றுகள், உன் அப்பனுடைய பிறந்த தினம், பெற்றோருடைய பிறந்த தினம் என்று கேட்டால் இவர்கள் எங்கே போவார்கள்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள். பிரச்சனை என்றால் என்ன? அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும், கழட்டிவிட வேண்டும். சிறுபான்மை மக்களிடமும் பெரும்பான்மையான இருக்கின்ற இந்துக்களிடமும் இங்கே இவர்களுக்கு ஆதரவு இல்லை என்கின்ற அந்த எண்ணத்தில் யாரெல்லாம் நமக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களையெல்லாம் வாக்கற்றவர்களாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் இந்த சங்கிகளின் ஒரே நோக்கம். அவர்களெல்லாம் கழட்டி வெட்டி எறிந்து விட வேண்டும். மகாராஷ்டிராவிலே எப்படி 75 லட்சம் வாக்காளர்கள் 1 மணி நேரத்தில் வாக்களித்தார்கள் என்கின்ற மாய்மாலத்தை செய்தார்களோ அதே போன்ற ஒரு மாய்மாலத்தை இங்கே பகிரங்கமாக செய்கிறார்கள். பகிரங்கமாக அவர்களுடைய ஓட்டுரிமை இல்லையே என்று ஆக்கி, ஓட்டுரிமை இல்லாதவர்களாக ஆக்கி, அவர்களுடைய ஓட்டுரிமையை பறித்து போலியாக இவர்கள் ஒரு வெற்றியை பெறுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன? கடலூர் செம்மங்குப்பத்தில் அப்பாவிகள் கனவுகளோடு பயிரப்பட்ட அந்த மாணவர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு? நிச்சயமாக ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு வந்ததிலிருந்து ரயில்வே துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முயன்று கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனுடைய வெளிப்பாடு, ரயில்வே துறை கவனிப்பாரற்று, ரயில்வே துறை பாதுகாப்பற்ற ஒரு பயணமாக ஆக்கியிருக்கிறது ஒன்றிய அரசு. ரயில்வே துறையை நாடுகின்ற அன்றாடங்காட்சிகள் இன்றைக்கு அல்லலுற்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசு, மனச்சாட்சியற்ற இந்த மக்கள் அரசு, இவர்கள் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி அந்த கொடுங்கோளர்களை ஓட ஓட விரட்டியதோ அதே போன்று ஓட ஓட இவர்களை உரட்டக்கூடிய மக்களின் எழுச்சி நடைபெறும், மக்களின் புரட்சி நடைபெறும். அந்த காலகட்டத்தில் இவர்கள் அடையாளமற்று போவார்கள். அதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மக்களின் புரட்சி எழுந்தால்தான் இங்கே இந்த அயோக்கியர்களின் கொட்டம் அடங்கும் என்கின்ற நிலை வரும்போது நிச்சயமாக அது நடக்கும். எந்த கொடுங்கோலனும் எந்த அயோக்கியனும் நீண்ட காலம் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை.